டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் சித்த மருத்துவர் சிஎம் சதீஷ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, சளி பிரச்சனை. அதாவது குளிர்காலம் மழைக்காலம் வந்துட்டாவே சிலருக்கு சளி தொந்தரவு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஏன் மேக்ஸிமம் அது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் நம்ம கப உடல்நிலை அப்படின்றத குறிப்பிடுவோம். இந்த கப உடல்நிலை அதாவது எல்லாருக்குமே இந்த மழை காலத்தில் ரொம்ப சிவியரான தொந்தரவு இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி ஆகும். ஏன் அவங்களுக்கு அந்த தொந்தரவு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட கப உடல்நிலை, அதாவது நார்மலாகவே அவங்களோட உடம்பு இந்த அதாவது அந்த கிளைமேட் சில்லுன்னு ஆச்சுனாக்கா அதுக்கு ரொம்ப ரியாக்ட் ஆகும். அவங்களுக்கு இந்த கப காலம் வந்துருச்சுனாவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீரை கிரகிச்சு வச்சுக்கிற தன்மை அவங்களுக்கு உடல் இருக்கும். அதனால் நீர் கிடையாது, அந்த கபத்தன்மை அதிகமாகிடும். அப்போது ஈஸியாகவே அவங்களுக்கு இந்த மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் பொதுவாக எங்கெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னாக்கா, நேசல் ஏரியா, அதாவது மூக்கு பகுதிகளில், தொண்டை பகுதிகளில், நுரையீரல் பகுதிகளில் இந்த மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் இருக்கும். இவங்களுக்கு இந்த சில் கிளைமேட்டு இருக்கும்போது, இந்த குளிர்ந்த காலநிலை நிலவும் போது இவங்களுக்கு இந்த பகுதிகளில் சளி சுரப்புகள் அதிகமாக சுரக்கும். அதனால தான் அவர்களை நம்ம கப உடலினல் அப்படின்றோம். அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் வருது? இந்த மேக்சிமம் இந்த இந்த கப காலத்தில் மழை கொஞ்சம் அதிகமாக பெய்ய பட்சம், மழை காலத்தில் குளிர்காலத்தில் இந்த பாக்டீரியா வைரஸு இதோட தன்மை அதிகமாக இருக்கும் இல்லையா? இவங்களுக்கு சீக்கிரமாக இந்த குளிர்ச்சி கொஞ்சம் அதிகம், மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ரியாக்ட் ஆகிடும் இவங்களோட உடம்பு. இப்போ எங்கேயாவது வெளியில் போவாங்க, தண்ணி மாற்றி குடிப்பாங்க, அதில் ஏதாவது தொற்று இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு உடனே ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். உடனே அவங்களோட இம்யூன் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் அந்த ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த சளி சுரக்க ஆரம்பிச்சிடும். உடனே அவர்களுக்கு அந்த சளி இதாகும்போது அது எந்த இடம் பாதிக்குதுன்றது பொறுத்து, அந்த கிருமி தொற்று எங்கே ஏற்படுதுன்றது பொறுத்து, அது நேசலில் இருந்துச்சுன்னா உடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூக்குலேருந்து நீர் ஒழுக ஆரம்பிக்கும் இல்லையா? இல்லை தொண்டையில் இருந்தது அப்படின்னாக்கா ஒன்று டான்சிலை பாதிக்கும், இல்லை அப்படின்னா தொண்டையில் சளி கட்டுற மாதிரி ஆயிரும். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஃபுல்லாகவுமே அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபேரிங்ஸ் இந்த பகுதிகளில் அவங்களுக்கு அந்த கிருமி தொற்று இருக்கும். அதனால் ஒரு சிலருக்கு கிருமி தொற்று மூலமாக இருந்ததுன்னா நல்லா அந்த இடத்துல வறட்டு இருமல்கள் வரும், இல்லை சளி தொந்தரவு இருக்கும். இதில் ரொம்ப சிலருக்கு என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா, இந்த நுரையீரல் பகுதிகளில் செஸ்ட் கன்ஜெக்ஷன், இங்கேயும் மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மூச்சு குழாய் பாதை ஃபுல்லாகவுமே அந்த செக்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனாலே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு இந்த சில டைமில் இந்த வீசிங்கெல்லாம் வரதுக்கு காரணம் அந்த பகுதிகளில் அந்த பிராங்கஸ் சிறுத்து போயிடும். அந்த பேசேஜே அவங்களுக்கு சுருங்கி போயிடும். அதனால தான் அவங்களுக்கு நெபுலைசேஷன் மாதிரி வச்சுட்டு பிராங்கோ டைலேட்டர் மாதிரி உள்ள மருந்துகள், வீசிங் மாதிரி ட்ரிகர் ஆகும். இதுக்கு அதை முக்கியமான மருந்து அலோபதி மருந்துகளை நம்ம பார்ப்போம். அதாவது நெப்பு வைக்கிறது, பிராங்கோ டைலேட்டர் மாதிரி உள்ள மருந்துகளை இன்ஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பார்ப்போம். ஆனால் அது டெம்பரவரியாக தான் அவங்களுக்கு தொந்தரவு தரும் இவங்களுக்கு. ஆனால் இந்த கப காலத்தில் மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் தொடர்ந்து இருக்கிறதுனால அதிகமான பிரச்சனைகளை பாதிப்பாங்க இல்லையா? ரெண்டாவது இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுதோ, ஒன்று மூக்கு பகுதியாக இருக்கட்டும், தொண்டை பகுதியாகட்டும், இல்லை நுரையீரல் பகுதிகளில் பாதிப்போ சளியோ ஏற்பட்டு அவங்களுக்கு தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இவர்களுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகளை எடுக்கணும் அப்படின்னாக்கா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளை எடுக்கணும். இந்த கபம் சார்ந்த உடலுக்கு இந்த சளி தொந்தரவு பிரச்சனைகள் வராது இருக்கிறதுக்கு ஒரு எளிய மருந்து குறிப்பு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வீட்டிலே பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிற மருந்துகள் எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா, எப்பேற்பட்ட உங்களுக்கு வீசிங்காக இருந்தாலும் சரி, சளி தொந்தரவாக இருந்தாலும் சரி, இருமல் தொந்தரவு அதிகமாக இருந்தாலும் சரி, மூக்கிலிருந்து நீர் ஒழுகிற பிரச்சனையாக இருந்தாலும் நல்லா கேட்கும். சரிங்களா? இது என்ன அப்படின்னாக்கா, அது சுக்கு, மிளகு, திப்பிலி, சரிங்களா, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், குரோசானி ஓமம்,
லவங்கம், லவங்கப்பத்திரி, லவங்கப்பட்டை. சரிங்களா? இது இந்த பொடிகளை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லே கிடைக்கும். இதை கரெக்டாக வாங்கி எடுத்து நிழலில் உலர்த்தி இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து தேனில் குழப்பிட்டு ஏதோ ஒரு ஸ்பூன் வந்து சப்பி சாப்பிட்டாலும் சரி, இல்லை அப்படியே முழுங்கிட்டாலும் சரி, இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நெஞ்சில் வந்து கபம் கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சளி வந்து நிறையா கரையும். இந்த மூச்சு குழாய் வந்து சுருக்கம் அடைஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து உங்களுக்கு நல்லா கம்மியாகும். நல்லா அந்த ஓப்பன் அப் ஆகி கொடுக்கும். மூக்கில் வந்து நீர் ஒழுகிறது வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். இதை எடுத்துகிட்டு வரணும். இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல பலனை வந்து தரும். இதுக்கு தகுந்த உணவு முறைகள், அதாவது வந்து கப காலத்தில் எடுக்க வேண்டிய உணவு முறைகள் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? இவங்க உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய உணவுகள் வந்து எடுக்கக்கூடாது. உணவை குளிர்ச்சி பண்ணக்கூடிய உணவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம பழைய சாதம் ரொம்ப நல்லதுன்னு எல்லாரும் பேசுகிறோம் இல்லைங்களா? ஆனால் இது எல்லாருக்கும் நல்லதான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஒரு சிலர் பழைய சாதம் தொடர்ந்து 3 நாள் 4 நாள் எடுத்தாங்கனாவே அவங்களுக்கு 5ஆவது நாள் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சளி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா கப உடம்புன்றது அர்த்தம். சரிங்களா? அவங்களுக்கு சளி தொந்தரவு இருக்கும். இந்த கப உடனே பழைய சாதம் 1 நாள் 2 நாள் எடுத்தாங்கனாவே அவங்களுக்கு 3ஆவது நாள் வித்தியாசம் தெரியும். ஸோ அவங்க பார்த்து தான் எடுக்கணும். ஸோ இது பழைய உணவுகளை வந்து அவங்க தவிர்க்கணும். 2வது, சிலர் பார்த்தீங்கன்னாக்கா கொய்யாப்பழம் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இந்த கப உடலுக்கு அவங்க கொய்யாப்பழம் எடுத்தாங்கனாக்கா சளி பிடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் சப்போட்டா பழம், அதை வந்து தவிர்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். காய்கறிகள் நீர் காய்கறிகள் எல்லாமே எடுக்கலாம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில டைமில் ஒரு சிலருக்கு இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அவங்க கத்திரிக்காய் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி உப்பு புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது உண்மையிலே நல்லது. அதே உணவு முறையில் என்ன சாப்பிடலாம் அப்படின்னாக்கா, பொதுவாக சித்த மருத்துவத்தில் வந்து கோழிக்கறி தவிர்க்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பீங்க. ஆனால் உண்மையிலே கப உணவினர்களுக்கு ரெகுலராக நான்வெஜிடேரியன் எடுக்கிறவங்க கோழிக்கறி நல்லா ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து அவங்க வந்து ஒரு 3 நாள் 4 நாள் நாட்டுக்கோழி சூப்பு நல்லா வச்சு நல்லா மிளகு சீரகம்லாம் சேர்த்து வச்சு ஒரு 4 நாள் 5 நாள் சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு உண்மையிலே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அந்த உடல் சூடு வந்து அவங்களுக்கு வந்து நல்லா அதிகரிக்கும். அவங்களுக்கு அந்த கபத்தன்மை வந்து நல்லா கம்மியாகும். இது இல்லை சார் நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாக்கா, இது முளை கட்டிய தானியங்கள் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு நல்ல பலனை வந்து தரும். கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு எதுனாலும் சரி, முளைக்கட்டை தானியங்கள் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு வந்து ஒத்துக்கும். அது உங்களுக்கே கப உடலில் அந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒத்துக்காத உணவுகளை வந்து தவிர்த்தது வந்து ரொம்ப நல்லது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும். இந்த சளி தொந்தரவு உங்களுக்கு உடனே இதிலேருந்து வெளியில் வந்துடலாம். நீங்கள் இதில் ரொம்ப நாள் கஷ்டப்பட மாட்டீங்க. இதை ஒரு 2 சைக்கிள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் லாங் இந்த தொந்தரவு வந்து வராது. இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.